ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் கம்மியாக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் பார்க்கும்போது இந்த விழாகமே ஃபுல்லாக நிறைஞ்சி பயங்கரமான முறையில் இருந்தது. இந்த மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நம் தெய்வம் உண்மையுள்ளவர், நம் தெய்வம் உண்மையுள்ளவர். அவரை பார்க்க வந்துக்கிட்டு நாம் என்று அவரோடு வாழும்போது எவ்வளோ பெரிய கிருபை. அவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? இன்றைக்கி எத்தனை விதமான பாடுகள் பட்டு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறார். நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வேதனை, நிறைய குடும்ப பிள்ளைகள் வாழ்க்கையில் தருத்திரம், நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, எத்தனையோ விதமான பாடுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய பாதத்தில் காத்திருப்பது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. எத்தனை பாடுகள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. வந்துக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கருத்து தருகிறோம். தாகத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் ஆஸ்வதித்து கொடுங்கப்பா. அடியானை கொண்டு வந்து எப்பா அந்த பாக்கியத்திற்காக நன்றி சுவாமி. அடியை மறைத்து வெளிப்படுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். துதி கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயங்கிருக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் எப்படிப்பட்ட பாடுகள் வந்திருக்கு எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். எந்த பாடு, எந்த கஷ்டம், மனசில் என்ன பாரம், எப்படி வாழ்க்கையோடு நீங்கள் வந்திருக்க கடவுளுக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். இன்றைக்கி உங்கள் பாரத்தை இங்கே கடவுளோட மனசில் வைக்கும்போது, சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவர் எல்லா நிலையிலையும் உங்களை வழிநடத்தி ஆஸ்வதித்து பாதுகாக்க போகிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை சிவசைலன்னு ஒரு ஆலயத்தில் பேசிட்டு நான் வெளியே வந்தேன். சைலன் கிராமத்தில் நல்ல பெரிய சர்ச்சு, நிறைய மக்கள் கூட்டம். பேசி முடிச்சுட்டு நான் காரியம் போகும்போது நிறைய பேர் என்னுடைய ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் பண்ணி முடித்தோம். போகிற வழியில் ஒரு தம்பி வந்தார். ஐயா, எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன். அவருடைய தம்பி ஒய்ஃபுக்கு கேன்சர், 4வது ஸ்டேஜ். சின்ன பிள்ளை, வயசு 33 வயசு தான். 2 பிள்ளைகள், ஒரு குழந்தை, கை குழந்தை. ஒரு வயசு கூட இருக்காது அந்த பிள்ளைக்கு, கை குழந்தை. அந்த மக பாவம் போல் கட்டில் உட்காந்துருக்கா. என்னை கூட்டி கொண்டு வீட்டில் விட்டாங்க. அந்த மகளை பார்த்தா சின்ன பிள்ளை, 33 வயசு, பாவம் போல் உட்காந்துருக்கா. அந்த குழந்தை அழுது, குழந்தை எடுக்க முடியலை அவளால். ஆனால் அவளுக்கு ஒரு வேதனை என்னன்னா, 2 கண்ணையும் கண்ணீர் விடியுது. நான் ஏன் இப்படி ஆனேன், ஏன் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, என் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மகள் அழுதா. நல்ல கணவர், பெரிய வேலை ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் மூட்டை தூக்குற வேலை தான், மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி சுமக்கிற வேலை தான். அந்த மகனுக்கு அதான் வேலை. அந்த குறைஞ்ச காசை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து பிள்ளைகளையும் பார்க்கணும், ஹீமோ கொடுக்கணும். அவளுக்கு ரொம்ப விதமான கஷ்டத்தில் என்னை கொண்டு விட்டாங்க. அந்த மகளை பார்த்தோன்னே ரொம்ப வேதனையாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கேட்ட, ஆண்டவரே ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம் யோசித்து பார்த்தேன். பெத்சாய்தா கிராமத்து வழியாக ஒரு ஆண்டவர் போகிறாரு. ஆண்டவர் போகும்போது வழியில் ஒரு பிச்சை குருடன், கண் தெரியாத குருடன், பிச்சை கேட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாரும் ஒன்று கேட்காங்க, என்னன்னு கேட்காங்க, இது யார் போகிறான்னு கேட்கான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் ஒரே வார்த்தை சொல்ல, நசரேய இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கான்.
எனக்கு இறங்கும்னு கேட்கான். எல்லாரும் சொல்கிறாங்க பேசாமல் இருக்கும்போது அவனை அதட்டுங்க, பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை சத்தம் போடுறாங்க. ஆனால் அவனுடைய வேதனையினால, அவன் கஷ்டத்தினால தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கதறுதான். இந்த சத்தம் எல்லாரும் அவனை சத்தத்தை அமக்கணும்னு நினைக்காங்க. ஆனால் அவனுடைய சத்தம் அவனுடைய காதில் படுது. காதில் பட்டு தூரமான சத்தத்தை கேட்டு யாருன்னு விசாரிக்கார். இப்படி குருடை கத்திக்கிட்டு இருக்கான். அவனை அழைங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே அப்படி சொல்லி அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சத்தத்தை கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு ஆண்டவர் அழைக்கிறாருப்பா, ஒரு ஆண்டவர் அழைக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி கூடும்போது மேலே இருந்த மேல் வசத்தை விட்டு எட்டெறிஞ்சுதான். மேல் வசத்தை தூக்கி போட்டுட்டு ஓடுறான். ஓடி ஆண்டு பாதத்தில் விழுறான். ஆண்டு பாதத்தில் விழுந்த உடனே அழுறான். கண்ணீர் விட்டு கதறி அழுறான். ஆண்டு சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் காத்திருக்கேன்னு கேட்காரு. நான் என்ன செய்யணும் காத்திருக்கேன்னு கேட்காரு. ஆண்டவர், நான் வேதனை நீங்கி சுகப்பட்டேன் ஐயா, நான் பார்வையாடுன்னு சொல்லி கதறி அழுகுறான். ஆண்டு சொல்கிறாரு, எனக்கு இதை செய்ய எனக்கு சித்தமுண்டு நீ அறிந்திருக்கியா, சித்தமுண்டு அறிந்திருக்கியான்னு கேட்காரு. ஆண்டவரே, நான் அறிந்திருக்கேன் ஐயா, அறிந்திருந்த காரணத்தினால தான் நான் சத்தம் போடுறேன்னு சொன்னான். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவனை சொன்னார், வேதனை நீங்கி சுகமாயிரு, வேதனைக்கு சுகமாயிருன்னு சொன்னார். அதே போல் இன்றைக்கு எத்தனையோ பாடுகள் மத்தியிலையும் வந்திருக்கலாம். எத்தனையோ குடும்பத்தினுடைய பாரத்தினால, குடும்பத்தினுடைய கஷ்டத்தினால, குடும்பத்தை கைவிடப்பட்ட நீ வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கிறார். உன் விருதயத்தின் வியாகுலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சிந்தனையை ஆண்டவர் அறிக்கிறார். உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தான் தெரியும். ஒரு மனுஷனுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உனக்கு பார்க்குறார். பார்த்து உனக்கு என்ன செய்யணும்னு நினச்சி ஆண்டவர் பார்க்காரு. ஆண்டவர் கேளு, ஆண்டவரே என் கஷ்டங்கள் தீரணும் ஐயா. ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை நாங்கள் வர்றேனே, செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு பாதத்தில் உட்காந்துருக்கேனே, நான் வந்துட்டு காரியம் உங்களுக்கு தெரியாதா, நான் வந்து சிந்தனைகள் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி என்னோட கேளு. ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தெய்வம் உலகத்தில் ஒருத்தர் உண்டானா, ஒரு வேதனையை அறிந்துக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா, அவர் தான் இயேசு. அவர் தவிர உலகத்தில் ரட்சகர் இல்லை. அவர் தக்க குணமாக்கத்தக்க தெய்வம் வேறு உலகத்தில் இல்லை. ஒரு வியாகுலத்தை அறிந்து கண்ணீரை அறிந்து அவர் உன்னை பார்க்கிறார். இதே நிலையில், இதே கஷ்டத்தில் எத்தனையோ பேர் வந்திருப்பீங்க. வெளியே சொல்ல முடியாது. மனசு பாரம், மனசு கஷ்டம், வெளியே சொன்னால் கேவலம் அப்படிங்கிற நிலையில வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். உன்னை கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா அது இயேசு மாத்திரம்தான். கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா அது இயேசு மாத்திரம்தான். எத்தனையோ குடும்பங்கள் வேதனை, கஷ்டம், பிள்ளைகள் படுத்த பாடுனால, ஏன் இந்த குலத்தில் வாழ்கிறோன்னு சொல்லி எண்ணக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. அந்த ஆண்டு இன்றைக்கு ஒரு கண்ணீரை பார்க்கிறார். ஒரு கண்ணீரை பார்த்து அழாதே சொல்லி 400 விதவைக்கு கண்ணீரை துடைத்த தெய்வம் இன்றைக்கு ஒரு கண்ணீரை காண்கிறார். கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா அவர் மாத்திரம்தான். வேறு எந்த மனுஷனாலும் முடியாது, ஃபாதரால் முடியாது, குருவானவரால் முடியாது, பெரிய ஃபாதரால் முடியாது. எல்லாருக்கும் மேற்பட்ட ஒரு ஃபாதர் உண்டு பற்றிலா, இயேசு. அவர் தான் கண்ணீரை பார்க்கிறார். கண்ணீரை பார்த்து அழாதே சொல்லி 400 விதவின் கண்ணீரை துடைத்த தெய்வம். 400 விதவை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் போயிருக்கேன். அந்த அம்மா உயிரோடு ஆண்டு எழுப்புனால 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். 400 வாழ்ந்த வீடு இன்றைக்கு பெரிய ஆலயமாக கட்டப்பட்டு ஆலயம் அந்த இடத்துல இருக்குது. அதில் நான் போயிருக்கும்போது அன்பு சகோதரர் மோகன்சி எனக்கு அழைச்சி கொண்டு போயிருந்தார். பாரம், ஒரு அம்மாவுக்கு கணவர், அருமையான கணவர் இறந்து போயிட்டார். கணவர் இல்லாத அம்மா விடமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மகன்தான், வாலிப மகன்தான். உலகத்துக்கு ஆதரவே இல்லை. இப்படி வாழும்போது ஒரு நாள் அந்த மகனு இறந்துடுறான். மகனு இறந்த உடனே வீட்டில் வச்சுருக்க முடியாது. கொண்டு அடக்கம் தான் பண்ணணும். அடக்கம் பண்ண தான் வெளியே போகணும். அடக்கம் பண்ண பானையில் கட்டி தூக்கிட்டு போகும்போது தான் அந்த அம்மா அழுதுகிட்டே போகிறாங்க. தாங்க முடியாத துயரத்தில் அழுதுகிட்டே போகிறாங்க. எதிர்க்க ஆண்டவர் வராரு. ஆண்டவர் மறுரூபமேலேருந்து இறங்கி கீழே வராரு. கீழே வரும்போது நம்ம சரீரம், அந்த மகனுடைய சரீரம் போகுது. இதை பார்க்காரு. அம்மா அழுது காட்சியை பார்க்காரு. பார்த்து உடனே சொன்னார், அழாதேன்னு சொல்லி அந்த பாடி நிறுத்தி அந்த மகளுடைய கண்ணீரை துடைத்து மகனை உயிரோடு எழுப்பி சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுத்தார். இன்றைக்கு அதே போல் அநேக காரியத்தை குறித்து நீ அழுதுகிட்டு இருக்கலாம். அநேக கைவிடப்பட்ட நெல்ல எல்லாரும் என்னை கைவிட்டாங்க,
என் உறவினர் கைவிட்டாங்க, என் கணவர் கைவிட்டார், பெற்றெடுத்த தாய் தகப்பன் கைவிட்டாங்க, நான் என்ன செய்வேன்னு சொல்லி தவித்துக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் ஒரு ரட்சிக்கிற ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டு, உன்னை ஆதரிக்க ஒரு தெய்வம் உண்டு. நீ ஆதரவே இல்லாத வாழக்கூடிய நிலையில் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரட்சகர் ஒருத்தர் உண்டானா அவர் மாத்திரம் தான் இயேசு. அதை அறிந்து கடவுள் சாட்சியுள்ள மகிமுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது சாட்சியுள்ள வாழணும். ஆண்டு உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அநேகர் வாழ்க்கையில் உண்மை கிடையாது, அநேகருடைய வாழ்க்கையில் உண்மை கிடையாது. உண்மை இல்லாத வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மைங்கிறதே கிடையாது. உண்மையோடு நீ வாழ்ந்து பாரு. அடுத்த யாரையும் ஏமாத்தாத. நீ கிறிஸ்தவ மகா, நீ சாட்சியுள்ள மகள், யாரையும் ஏமாத்தாத. நீ யாரையும் ஏமாத்தாத அளவுக்கு நீ வாழ்ந்தனா உனக்கு கஷ்டம் வருவது போல தெரியும், வேதனை வருவது போல தெரியும். ஆனாலும் ஒரு நாள் ஆண்டு உன்னை விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்து போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமார மனுபத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தைப்படி ஆண்டு எந்த காரியத்தை உனக்கு வாக்கி செய்தாரோ அந்த காரியத்தை உனக்கு வாக்கி செய்வார். நீங்கள் அநேகர் வாழ்க்கையில் பாருங்க, குழந்தை இல்லாத நிலைமை. எத்தனையோ குழந்தை இல்லை, சயின்டிஃபிக் முறையில் செய்கிறாங்க, வித்தியாசமல்ல கர்த்தரிக்கிறதுக்காக எத்தனையோ பாடுகள் படுறாங்க, எத்தனையோ விதமான காரியங்கள் படுறாங்க. ஆண்டவர் கண் திறக்கும்போது, ஆண்டவர் கண்ணீரை காணும்போது வாழ்க்கையில் பெரிய விடுதலை கொடுக்க முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் வாசிக்கும் போது ஒரு மனுஷி வாழ்ந்த அன்னாள், ஒரு மனுஷி புருஷன் எல்கானா, அவளுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி பெனினாள், அவளுக்கு 10 பிள்ளைகள் இருக்குது. அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அன்னாளை அதிகமாக நேசித்தான். பிள்ளைகள் இல்லாதனால அவன் சக்களத்தி பெனினாள் அவள் ரொம்ப தொல்லை பண்ணா, ரொம்ப கஷ்டப்படுத்தினா, ரொம்ப வேதனைப்படுத்தினா, அழுதுகிட்டே இருப்பான் சாப்பிடாம. ஆனால் புருஷன் சொல்லுவான், அந்த பிள்ளை 10 பிள்ளைகளை பார்க்கல, நீ உனக்கு உண்மை அல்லவா, நீ அழாத, அவனை அதிகமாக நேசிக்கேன்னு சொல்லுவான். ஆனால் அவளால் தாங்க முடியாது, அழுதுகிட்டே இருப்பா. ஒரு நாள் பார்த்து அது எனக்கு வாழ்க்கையில் விடுதலை வராதா, என் வாழ்க்கையில் விடுதலை வராதா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தா. சேலத்தில் ஒரு அம்மா குழந்தை இல்லை, ரொம்ப அழகாக இருப்பாங்க. புருஷன் அதிகமாக நேசித்தான். அந்த மகளுடைய தாய், அந்த மகனுடைய தாய் சொன்ன, அழகுக்கு நீ அவ்வளோ வச்சுக்கோ, நமக்கு ஒரு குழந்தை வேணும், குடும்பம் கட்டணும், குழந்தை பக்கத்துக்கு ஒரு மனைவி ஒரு தேடி வரலாம் அப்படின்னு சொல்லி மகள் பெண் பார்த்தா. பெண் பார்த்த செய்தி கேட்ட உடனே அந்த மகளுக்கு ரொம்ப வேதனை. நான் அழகாக இருக்கேன், என் கணவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு நான் வாழ்கிறேன்னு சொன்னான். சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுற இடத்துக்கிட்ட போனா. ஜெபம் பண்ணுற இடத்துலேயே அவங்க ஒரு இந்து ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்த மனுஷி, ஆண்டவர் அறிந்து சாட்சி வாழ்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போனா, அக்கா என் கணவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார், அக்கா அதிகமாக நேசிக்கிறான், எனக்கு குழந்தை இல்லை. என் குழந்தை இல்லைன்னு உடனே என் மாமியார் வேறு கல்யாணம் பண்ணி சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அன்னைக்கு கணவனுக்கு ஒத்துக்கிடலை. ஆனால் எனக்கு என் கணவர் வேணும், கணவர் வேணும் மாத்திரமல்ல, எனக்கு குழந்தையும் வேணும், நீங்கள் தான் வழி செய்யணும், நீங்கள் தான் வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுறா. அவள் இவங்க சொன்னாங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாதம்மா, கடவுளுடைய திட்டம் தீர்மானம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஆல்ரெடி கேளு, நீ அடுத்த வாரம் வரும்போது, இதே நாள் செவ்வாய்க்கிழமை வரும்போது பாசிக்கிருந்து வா. ஆண்டு சமயத்துக்கு பார்த்து சாப்பிடாம இருந்து ஆண்டவர் ஒரு வரியாக்கி தொட்டு வா. ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும் ஐயா, என் பாவங்களை மன்னிங்க, என் வேதனையை மாற்றி போடுங்க. நீங்கள் அநேக பேர் வாழ்க்கையில் தான், நிறைய பேர் வாழ்க்கையில் தான் குழந்தை இல்லாதனால எப்படி இல்லாமோ கஷ்டத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா சொன்ன உடனே ஒரு வாரம் போகும்போது வா, ஒன்றுமே சாப்பிடாம ஒரு வைராக்கியமான வாழ்க்கையில் என் ஆண்டு எனக்கு தருவார், என் ஆண்டு எனக்கு தருவார், ஒரு குழந்தையை தருவார்னு சொல்லி சாப்பிடாம போகிறா. கடைசியாக போனால் நல்லா ஜெபம் பண்ணி அனுப்புகிறாங்க. அவன் என்ன சொல்ல ஒரு வார்த்தை, எல்லாம் மெடிக்கல் செக்கப் எல்லாம் பண்ணிட்டோம் ஐயா, யூட்ரஸ் வேறு பக்கமாக திரும்பி இருக்கு, யூட்ரஸ் வேறு பக்கமாக திரும்பி இருக்கு, உனக்கு குழந்தை தான் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு குழந்தை வராதான்னு சொல்லி ஏங்குறா. வந்தமா சொல்கிறாங்க, நீ நேசிக்கிற தெய்வம், நான் நேசிக்கிற தெய்வம், உண்மையுள்ள கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கரம் பிடிச்சு ஜெபம் பண்ணும்போது
அவ்வளோதான். அந்த அண்ணாள் பார்த்தா அந்த காலத்தில் தேவாலயம் சீலாவில் இருந்தது. புருஷன் எல்கானா அவருடைய புருஷனுடைய சக்களத்தி வெளிநாள் போயிருக்கா, 10 பிள்ளைகள் போயிருக்கா, எல்லோரும் போயிருக்காங்க, எல்லோரும் கூட தங்கியிருக்காங்க. அந்த அண்ணாள் எழும்பி நிறைய ஓடிட்டா தேவாலயத்துக்கு. ஓடி தேவாலயத்தில் போய் நடுராத்தில் நின்று அழுதா, மனம் கசந்து அழுதா. இந்த காட்சியை அங்கே இந்த தாத்தா 98 வயசு நிரம்பிய பிரதனாசன ஏலி அங்கே உட்காந்துருக்கான். அவன் சொல்கிறான், குடியை ஒன்றுட்டு விளக்கு, ஏன் எந்த மட்டும் குடிச்சிருப்ப, குடியை ஒன்றுட்டு விளக்குன்னு சொல்கிறான். இவன் சொல்கிறா, ஐயா நான் வேசியின் மகள் அல்ல ஐயா, மனக்கலசம் ஸ்ரீ, மனமாரமுள்ள மகள், மன துக்கத்தை நிறைந்த மகள் ஐயா, என் வாழ்க்கையில் இப்படி அற்புதம் வேணுங்கதான் காத்திருக்கேன்னு சொன்னான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னான், 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்துடைய போ, இஸ்ரவேலின் தேவனிடத்து கேட்ட விண்ணத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொன்னான். ஆனால் அவள் சொல்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தா. என்ன செய்துதான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீ தருவீரானா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீ தருவீரானா, ஒரு தேவ சமூகத்தில் காத்து கொண்டு விடுவேன், தலையில் சவரங்கத்தையே போடுறதில்லை, வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு சாட்சியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டா. நீங்கள் வாழ்க்கையில் சில பேர் வாழ்க்கையில் கஷ்டம், ஆனால் கடவுள்கிட்ட ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க. எனக்கு இது செஞ்சால் அது செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒப்பந்தம் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எனக்கு என் மகளுக்கு திருமணம் நடந்தது, நிறைய குடும்பத்து மகளுக்கு திருமணம் இல்லை, தடை, எத்தனையோ தடைகள், தடையை நினச்சி பாரு. தடையை நினைக்கும் போது ஆண்டை கேளு, ஆண்டவரே என் மகளுடைய வாழ்க்கை பிரச்சனை தடை இருக்குது, தடைக்குன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ண எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டை கேட்டுப்பார். கேட்டுப்பார். என் முதல் மகளுக்கு திருமணம் ஆகும்போது என் மனைவி ரொம்ப அழுதானா, நாட்டை போல் திருமணம் எப்படி நடக்கும்னு கேட்டா. நான் சொன்னேன், ஐயா அந்த ஏற்ற காலம் அது காலத்திலாம் நடக்கும், ஆனால் ஒரு ஒப்பந்தம் பண்ணேன்னு சொல்லி என் மனைவியுடைய கரத்தை பிடிச்சி ஜெபம் பண்ண ஆண்டவரை கேட்டேன். ஆண்டவரே என் மகளுக்கு நல்ல மணமகன் வேணும், திருமணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மழை மாநிலத்தில் ஒரு ஆலயம் நான் கட்டுறேன், ஒரு ஆலயம் கட்டுற ஒப்பந்தம் பண்ணேன், அவர் ஆலயம் கட்டினேன். ஆலயம் கட்டி முடிச்ச உடனே ஆண்டவரை கேட்டேன், நீரே திருமணத்தை நடத்தி தரணும். யோவான் 2 வாசிக்கும் போது, காணா ஒரு திருமண வீட்டுக்கு ஆண்டவரே வரார்ல, அது ஒரு திருமண வீட்டை திருமணத்தை நடத்துகிறார்ல. அப்போ நான் கேட்டேன், என் திருமணத்தை நடத்தி தாருங்க, அந்த கணத்தை என்ன மொய் பணம் வருதோ அந்த பணத்தை நான் அப்படியே ஒரு ஆலயத்துக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னேன். அதான் தீர்மானம் பண்ணேன். அதே போல் வந்தது. கொஞ்சம் பணம் போட்டு நான் அந்த ஆண்டு சொன்ன குறிக்கப்படி இடத்துக்கு அனுப்பிட்டேன். இன்றைக்கி எனக்கு ஒரு மகளுக்கு 2 பிள்ளைகள். வாழ்வு பாருங்கள், செழிப்புள்ள வாழ்வு வேதத்தில் வாசிக்கவில்லை. சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்க இன்னும் பாக்கியவான், உன் கைகளையும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டிலும் கனவும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒளிமுறை கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் ஆசீர்வதிப்பார். ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். அது மாத்திரமல்ல, நீ பிள்ளைகளையும் எருசலேம் கூட சமாதானத்தை காண்பான் என்று வாக்கு கொடுத்தார்ல, அதே போல் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அடுத்த மகள் திருமணம் நடந்தது, திருமணம் நடந்தது. நாங்கள் விரும்புவதுக்கு விதமாக அதிகமாக ஒரு நல்ல மணமகனை கொடுத்தாரு. மணமகனை கொடுத்தது மாத்திரமல்ல, கடவுளுக்கு சாட்சியுள்ள மகன குடும்பமாய் வாழ முடியாத 3 பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செய்ய கிருபையாக தந்திருக்கிறார். அதே போல் வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கா, தடை நீக்க ரொம்ப கடந்து போகிறார். காரணம், வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருக்கலாம், அந்த தடையை மாற்றி போடுறதுக்கு ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம் தான். வேறு மனுஷனால் மாற்ற முடியாது, பணத்தால் மாற்ற முடியாது, படிப்பினால் மாற்ற முடியாது, ஒரு காரியத்தால் மாற்ற முடியாது. ஒரு தடையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா ஆண்டவர் ஒருத்தர் தான். நேற்று ராத்திரி ஒரு அம்மா என்னை தேடி வந்தாங்க. எங்கள் ஊருக்கு இந்த பரங்கண்டாவரத்துக்கு போயிருந்தேன். நைட்டில் 11 மணி இருக்கும். அவன் என்னை தேடி வந்தாங்க. எதுக்கு தேடி வந்தாங்கன்னா, ஒரே மகன்தான், மேட்ரிமோனின்னு சொல்லி ஒன்றில் பார்த்து மகன் திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணால் ராஜபாளையம் பக்கத்தில் பெண்ணு வீடு, நல்ல கிறிஸ்தவ குடும்பம்தான். குடும்ப ஜெப வாழ்க்கை இல்லை, ரொம்ப தகராறு. அந்த பையனை திருமணம் பண்ண பையனை அடிமையாக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டில் 3 பிள்ளைகள். முதல் மகளுக்கு திருமணம் பண்ணி வாழாவட்டியாக வந்துட்டா. 3ஆவது மகளுக்கு லவ் மேரேஜ், அவனும் வாழாவட்டியாக போயிட்டான்.
இந்த மகளை ஒழுங்காக ப்ராப்பராக கல்யாணம் பண்ணா. கல்யாணம் பண்ண உடனே 2 பேரும் நினச்சா நம்ம திருமணம் நடக்கலை, நம்ம திருமணம் ஒழுங்காக வாழலை, இவன் வாழலாமா அப்படி சொல்லி பிளான் பண்ணாங்க. நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி அப்படி தான். நான் மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி எடுத்துடணும் நினைக்க மாமியார் நம்ம நினைக்கல, நிறைய மாமியார் நினைக்கல. மகனே செத்து போனாலும் பரவாயில்ல, மருமக தாலியாக எடுத்துடணும். அது வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை இல்லை. நிறைய குடும்பத்தில் தகராறு, நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. கடைசி அந்த மகளுக்கு அந்த மகனுடைய ரெக்கார்டு சர்டிஃபிகேட் எல்லாம் மகள் வாங்கிட்டா, மனைவி வாங்கிட்டு அவனை அடிமைப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அடித்து துரத்தி அனுப்பிட்டாங்க. இவன் போய் கேட்கும் போதெல்லாம் அவனை அடித்து துரத்தி அனுப்பி இவ்வளோ பணத்தை கொண்டு வா, அவ்வளோ பணத்தை கொண்டு வா அப்படி சொல்லி ஏமாற்றிட்டாங்க. கடைசி என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா என் மகனுக்கு திருமணம் பண்ணி வாழலை, அந்த திருமணம் எப்படியாவது ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டான் என் மகன் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி இந்த மகன் தாய்க்காரி எழுதா. நான் அதுக்குரிய இடத்த ஆயத்தம் பண்ணி ராஜபாளையத்துக்கு போய் ஒருத்தர் பேசி, ஒரு நண்பர்கிட்ட பேசி சில காரியங்களை சொல்லி காத்தா. அந்த மணமகள், அவனுக்கு கட்டின திருமணம் பண்ண மணமகள் கோயிலில் இருக்கா, சர்ச்சில் கோயிலில் இருக்கா. கோயிலேருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை சுத்தம் இல்லாமல் நீ கோயிலேருந்து வாழ்ந்து என்ன பண்ணி ஆண்டவருக்கு துதித்து பாடி என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நல்லவர் சொல்லி பாடிட்டு நீ மட்டும்லாம் அகம்பாத வேலை, நீ அசிங்கமான வேலை செய்து உனக்கு என்ன லாபம்? அதுக்கும் தடை பண்ணி கொடுத்தாச்சு. பண்ணி கொடுத்த பிறகு ஒழுங்காக டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. எவ்வளோ லட்சங்கள் பணங்கள் கொடுத்து தான் டைவர்ஸ் பண்ணது. இன்றைக்கு பெண் பிள்ளைகள் வாழ்கிறாங்க. காரணம் வளர்ப்பு சீரில்லை, தாய் தப்பார் ஒழுங்காக வளர்க்குறது இல்லை. அது தான் பகா எங்கே போகிறா, ஏன் லேட்டாக வாரா, அம்மா நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. டெலிஃபோனில் எந்த பாசிக்கிட்டு இருக்காளே, என்ன படம் பார்க்கா டெலிஃபோனில், ஆபாச உடக்கம் பார்க்கலாம், நிறைய தாய்மார் பார்க்குறது இல்லை. நீ பார்க்கணும், பிள்ளை நீ தான் வளர்க்கணும். உன் பிள்ளை சீரழிதுன்னா உன் வாழ்க்கை காரணம் நீ தான். உன் மக சீரழிதுன்னா உன் வாழ்க்கைக்கு அவள் வாழ்வு சீரழிவுக்கு நீ தான் காரணம். மக என்ன செய்கிறா, எங்கே போகிறா, யார்கிட்ட பேசுகிறா அப்படி ஒரு பார்க்கணும். நீ பெற்ற தாய்க்கு தான் கடமை. தாய் கடமை மேலே ஒழுக்கமான முறையில் வளர்க்கணும். ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. ஒழுக்கம் ஒன்று ஒழுங்காக வாழாத. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் அவனுக்கு லாபம். அந்த மகனுக்கு 2வது பெண் பார்க்கறதுக்கு என்கிட்ட வந்தா. அவள் சொன்னேன், அவன் என்ன கேட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டா, ஐயா நல்ல பொண்ணாக இருக்கணும், சுண்டுனா ரத்தம் வரும் அப்படின்னு சொன்னான். சுண்டுனா ரத்தம் வரும், செவத்த படம் வேணுமா? நான் சொன்னேன் ஊசி வச்சு குத்துனா தான் ரத்தம் வருமா, சுண்டுனா ரத்தம் வரும்னு கேட்டேன். இல்லையா பார்க்க அழகாக இருக்கும், கிளீமாக இருக்குன்னா அப்படி நினச்சி தானே ஏமாந்து அலைஞ்சு போயிட்டேன். 2ஐயும் அப்படிப்பட்டு ஆசைப்பட்டு வர. என் குடும்பத்தை கொண்டிருக்கிற மணமகள் வேணும்னு சொல்லி என் எண்ணத்தில் வரல. விதத்தில் வாசிக்கும்ல, நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது புனசாலி ஸ்ரீ கண்டுபிடிக்கணும் யார்? விலை முத்துக்களை பாலுக்கு உயர்ந்த முத்து வேணும், கடவுளுக்கு மகிமுள்ள மகளாக வேணும், செபிக்கக்கூடிய மகளாக வேணும்னு அப்படி கேட்டு வா. அப்படி கேட்டால் உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி அந்த மகள்கிட்ட நான் கடிந்து கொண்டேன் ராத்திரி அப்படின்னா நான் சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, உன் மகனுக்கு 29 வயசாகிட்டு இன்னும் திருமணம் பண்ணணுன்னு சொன்னேன். உன் மகனை போல் திருமணம் பண்ணி கலைஞ்சி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கலாம். அந்த குடும்பத்தில் நல்ல பிள்ளைகள் தான் பார்க்கலாமா, அவனுக்கு ஒரு வாழ்க்கை தோணவேன்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை, அது கிறிஸ்தவன் தான் உண்மை இல்லாதவன் வாழ்கிறான். மற்ற மக்கள்லாம் பயப்படுறாங்க. இந்து மக்கள்லாம் சிவன் கோயில் சொத்து சாப்பிட்டப்ப கோலம் அழிஞ்சு கொண்டு பயப்படுறான். அந்த மக்களுக்கு பயம் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவனாக வாழ்கிறவனுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏமாத்து, ஃப்ராடு, உடம்பெல்லாம் பொய், உன் வாழ்க்கை தருத்துரும். வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்துருக்கு, வேறு எங்கேயும் போய் படுக்காது, வீட்டுக்கிட்டே படுத்துருக்கோம், வேறு எங்கேயும் போகாது. நீ உண்மையாக வாழ்வாயானா, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வாயானா, சொல்லுவாங்கள்ல தாயப்பல பிள்ளை நூலப்பல சேலை. அப்படி வாழ்க்கை உண்மையாக வாழணும், கடவுள்கிட்ட கேட்கணும், சமூகத்தில் நெடுமலங்கால கேட்கணும். ஆண்டவரே என் மகனுக்கு நல்ல ஒரு மருமகன் தாங்க, என் மகனுக்கு நல்ல மருமகளை தாருங்க, ஜெபிக்கக்கூடிய மகளாக இருக்கணும், எல்லாரும் அன்பு செலுத்தக்கூடிய மகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மகனுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுப்பாரு, ஜெபிச்சு பாரு, வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு. இந்த வருஷம் முடிஞ்சு போகுது. 2024 வருஷத்தை ஆண்டு கண்மணியை போல் பார்த்துட்டாரு. நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன் தப்பு வைப்பேன், முதுகுலைக்கு பாதுகாப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பாதுகாத்தார். 2000 வருஷத்துக்கு 25 வரப்போகிற என் வீட்டுக்கிட்ட தேவாங்க செட்டியான்னு சொல்லி அவங்க ஒரு இனத்து மக்கள். அவங்க பேசுகிற மொழிக்கு ரைட்டிங் கிடையாது. அப்படி மக்கள் மாமியாரை ரொம்ப தொல்லை பண்ணா. நாங்கள் ஒன்று கேட்டேன், ஏம்மா உன் தாயிர் தான் நேசிக்க மாட்டியா, அது கிளவிக்கு போய் இப்படி பாட்டுறியம்மா
பாவம்னு சொன்னேன். அவன் சொன்னான், அந்த கிளவி வேணும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கலான்னு கேட்டா. நான் சொன்னேன், நான் கூட்டிகிட்டு போகிற வயசாது, நீ நல்லா பாருமான்னே. ஒரு நாள் அந்த கிளவி காஃபி குடிக்க உட்காந்துருக்கா, பின்னால் வந்து எத்தி விட்டா கிளவி கீழே விழுறா. காப்பி கீழே செந்திரிச்சு. அந்த கிளவிக்கு காப்பி விடுன்னு ரொம்ப ஆசை. ரெண்டு முழங்காலையும் மடக்கிட்டு அந்த காப்பியை நாய் நக்கிற மாதிரி நக்க போகிறா. அதுலேயும் ஏற்றி விட்டா. அந்த காட்சியை நான் பார்த்தேன், ரொம்ப வேதனையாக இருந்தது. காவலியை பார்த்து குருத்தோலை சிரிச்சு தான். குருத்தோலைக்கு நான் காவலியை மாறப்போதில்லை. இன்றைக்கி அந்த அம்மாவை பார்த்தேன். அந்த கிழவி இறந்து போயிட்டு பல வருஷங்கள், 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் பார்த்த காட்சி. அன்னைக்கு அந்த மகளை பார்க்க என்னை பார்த்து அழுதா. அண்ணாச்சி, எனக்கு உறுதிசி யாருமே இல்லைன்னா. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ உன் மாமியால் என்ன பண்ண? உன் மாமியால் என்ன பண்ண? புருஷன் இறந்துட்டான். நமக்கு புருஷன் இறந்து போச்சான். இந்த மகளுக்கு ஆதரவுன்னு சொல்லி தன் தம்பியை கட்டி வச்சா. தம்பியும் இறந்துட்டான். ஆதரவற்ற நிலையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. காரணம் கேட்டோம், வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையாக போச்சு. ஒரு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை போச்சு. நீ வாழ்க்கை எப்படி வாழ்றியோ, பூமியில் வாழலாம் நீடிச்சு தகப்பனி தாய் கனம் பண்ணு வேதத்தில் வாசிக்கிறோம். நீ கனம் பண்ணான தான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட முடியும். மாமியாளாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். எப்படி நேசிக்கியோ அது உன் நேசிப்பு அப்படித்தான் இருக்கும். உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தில் கடந்த போது எந்த மனுஷன் எதையும் எடுத்து செல்ல முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். வெள்ளத்தின் மீது 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனையும். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த நிமிஷம் உயிரோளமான்னு சொல்ல முடியாது. பிரதர் தினகரன் ஐயா, டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்தை ஜாஃபங்கால ஒரு போதகர் சொன்ன, சாமிநாத பிள்ளை சொல்லி போதகர் சொன்ன ஸ்டோரி சொல்லுவாங்க. டெல் மீ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஐ எம் டெல் யூ ஹூ ஆர் யூ. நீ யாருன்னு சொல்லு, நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி பழமொழியை வார்த்தோம். ராத்திரி ஒரு காட்சியை நான் பார்த்தேன். இங்கே விருந்து பரங்கடாது நைட்டில் 11 மணிக்கு கிளம்பி வரேன். இந்த காட்சியை பார்த்தேன். ஒரு மனுஷன் தினமும் குடிச்சிட்டு வருவான். நான் 11 மணி 12 மணி அப்படி வருவானா. மனைவி தேடி பாப்பா ரொம்ப நேரத்துக்கு வர. ஒரு நாள் 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, புருஷன் வரல. அது தாலி கட்டின பாவம் இல்லை. பூமியில் வாழ்நாள் நீடிச்சு தகப்பன் தாய் மட்டும் இல்லை, மனைவி பாதி சரீரம் போல் நேசிக்கணும். இல்லை, ஒரு சரீரம் தானே நினச்சி 1 மணிக்கு மேலே வாழ்க்கை லைட் எடுத்துகிட்டு, கரண்ட் கிடையாது, லைட் எடுத்துக்கிட்டு புருஷனை தேடி போகிறா. 1 மணி இருக்கும், எங்கேயும் கிடைக்கல. ஒரு இடத்துக்கு போகும்போது காலை தட்டிடுது. காலை தட்டிச்சு எட்டி பார்க்கா, பண்ணி படுத்து கிடக்கு. பண்ணி மேலே சாக்கடையுமே சுகமாக படுத்திருக்கான். தலையில மாதிரி வச்சு படுத்திருக்கான். இவளுக்கு கோபம் ஆயிடுச்சு. புருஷன் திட்டிட்டு எனக்கு புத்தி இல்லையா, இந்த பண்ணி மேலே படுத்திருக்கேயா, அவனுக்கு அறிவில்லையான்னு கேட்கா. ஆனால் அவனுக்கு ரோசம் இல்லை. ஏன் ரோசம் இல்லைன்னா, பண்ணி தான் எதுக்கு நமக்கு இருக்குது, தலையில கிடச்சா போதும் படுத்திருக்கேங்க. ஆனால் பண்ணிக்கு ரோசம் வந்துருச்சு. இந்த குடிகார பையில என் கூட சேர்த்துனால அந்த பொம்பளை சரி பண்ணி குதிச்சு ஓடி போச்சான். நீ நிறைய பேர் வாழ்க்கையில் 11 மணிக்கு நான் வாரேன். எங்கள் 12 விளக்கில் ஒரு மனுஷன் சைக்கிளை போட்டு சைக்கிள் மேலே ஆயாக படுத்து கிடக்கான். சைக்கிளை படுக்க வச்சுட்டு சைக்கிள் மேலே படுத்து கிடக்கான் குடிச்சிட்டு போதை தடியா. எனக்கு ரொம்ப வேகமாக இருந்தது. என்ன செய்யறது? அதே கடையில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் 3 பேர் இறந்துட்டாங்க. குடிச்சிட்டு படுத்துட்டு நாக்கு இழுத்து பகல் வெயில் ஏறி செத்துட்டான். 2 கொலை செய்யப்பட்டாங்கங்க. நினச்சி பார்த்தேன், அரசாங்கத்துக்கு தான் புத்தி வேணும். ஏழை ஜனங்கள் இன்னைக்கு எத்தனை மனைவிமார் புருஷன்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பிள்ளைகள் தகப்பெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு பார்க்கீங்களா? பார்க்க முடியல. எத்தனையோ குடும்பங்கள். எங்கள் வீட்டு பக்கத்து சென்னையில் ஒரு மனுஷுக்கு 18 வயசு அம்மா கல்யாணம் பண்ணினா. குடியில் மாறுவாங்க. 12 வயசுல கல்யாணம் பண்ணினா. ஒரே வயசில் குழந்தை பெற்றான். அந்த குழந்தைக்கு 21 வயசாக இறந்துட்டான். குழந்தை 2 வயசாக இருக்குமே இறந்துட்டான். ஹிந்து முறைப்படி சாபம் எடுக்கணும். தண்ணி குடம் தோளில் தூக்கி வச்சு அந்த குடத்தை குத்தி விட்டு தண்ணி மேலே விழணும் அப்படிங்கிறது எடுக்கணும். ஒரு அவங்களுடைய ஆங்கீதம். அந்த குழந்தைய நடக்க வச்சு தண்ணி குடத்தை கழுத்தில் வச்சுக்கிட்டு
நடந்த காட்சியை பார்க்கணும். எவ்வளோ வேதனை தெரியுமா? வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 23:29 வாசிக்கும் போது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு இரத்தங்களின் கண்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், மதுபானம் இருக்கிற தங்கி தெருப்புகள் தானே வேதத்தில் வாசிக்கும் இல்லை. அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஜெபிக்க. ஏதோ உங்கள் சுகநலத்துக்கு வரக்கூடாது. அநேக மக்கள் குடியிலிருந்து விடுதலை வேணும். நம்மளோட முதலமைச்சருக்கு ஆண்டவர் நல்ல கிருபை தந்திருக்கிறாரு. இன்னும் அவர்கிட்ட ஆண்டவர் பேசணும். பேசி குடி வேண்டாம் ஐயா, என் குடும்பங்கள் அழிஞ்சு போகுது, எத்தனையோ மனைவிமார்கள் புருஷனை இழந்து தவிக்காங்க, எத்தனையோ மனைவி குடும்பங்கள் தாலி அறுக்கப்படுது ஐயா, வேதனை, தயவாங்க நாட்டுக்கு விடுதலை கொடுங்க, கிருபை தாங்கன்னு கேட்கணும். எத்தனையோ குடும்பங்கள் அழிவு காட்சியை பார்க்கும். எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு ஒரு தற்கொலை, ஒரு பெண்ணு மனுஷன் ஆசைப்பட்டு வந்துட்டா, பெரிய குடும்பத்தில் தாய் தேவின்னு சொன்னாங்க, எவன் அந்த பைய குடிக்கார பைய, நீ அவனை தாலி கட்டினா வாழ முடியாது, தாலி கட்டினா வாழ முடியாது எவ்வளோ சொன்னாங்க. வசதியான குடும்பத்தில் பிறந்த மனுஷி. ஆனால் யார் சொல்லி அவன் கேட்கல, அவன் யார் சொல்லியும் கேட்கல. அவன் என்ன வாழ வைப்பான்னு நினச்சி ஆசைப்பட்டு போயிட்டா. இன்றைக்கி நிறைய பெண்கள் வாழ்க்கை சீரழிவுக்கு காரணம் தான். தன் கண்கள் பாட்சி அவன் நல்லவனாக இருப்பான். நீ ஆண்டவர்கிட்ட கேளு, கடவுள்கிட்ட கேளு. ஆண்டவர் தான் உன் வாழ்க்கையை நல்ல கணவனை தர முடியும், கணவன் வாழ்க்கை சீரழித்து தர முடியும். கடைசியில் திருமணம் பண்ணிக்கிட்டா. திருமணம் பண்ணி 3 பிள்ளைகள் பிறந்தது. குடிவிட்டு மாறலை. ஒரு நாள் தீபாவளியோட 3 பிள்ளைகளுக்கு துணி வேணும்னு ஆசைப்பட்டு புருஷன்ட்டு சொல்கிறா, ஐயா நீங்கள் போனஸ் தருவாங்க, வாங்கிட்டு வாங்க, துணி வாங்கலான்னு சொன்னா. அவன் சாயந்தரம் எல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்படியே வெறுமையாக வந்தான். என்னன்னு கேட்டா பதில் சொல்ல முடியலை. உடனே அவள் 3 பிள்ளைகளுக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு அவளும் தற்கொலை பண்ணிட்டா. இதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒன்று உலகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஒரு கேக்கு வெட்டுறாங்க. எனக்கு நவம்பர் 13 டேட் முடிஞ்சு போச்சு. என் பேரனுக்கு 12ஆம் தேதி மங்களம் ஸ்டோர் கேள்விப்பட்டிருக்கீல்ல, என் பேருக்கு 12ஆம் தேதி பிறந்த நாள். எல்லாம் சேர்த்து வெட்டிடுவேன்னாங்க. ரத்னம் டாட்டான்னு யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்தில் அவர் தான் பெரிய பணக்காரன் உலகத்திலே. அவர் கல்யாணமே பண்ணலை. வெளிநாட்டில் ஒரு பெண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த நாட்டுக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க, இவர் போகலை, அந்த பொண்ணு வரலை, இவர் கல்யாணமே பண்ணாமல் இருந்துட்டார். அவர் வாழ்ந்த வீடு பார்த்தீங்கன்னா உலகத்தையும் பெரிய பணக்காரன், உலகத்தையும் அவர் மாதிரி பணக்கமே இல்லாத ஆளே இல்லை, பெரிய பணக்காரன். இவ்வளோ பெரிய கேக்கு வாங்கி அவர் வளர்ந்தா ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார், நாய் ஒரு பையனை வளர்த்துருந்தார். பையன் 3 பேர் தான் கேக்கு சாப்பிட்டான் கட் பண்ணி. ஒரு பெட்ரூமில் தான் வாழ்ந்தார், ஒரு பெட்ரூமில் வாழ்ந்தார். அவ்வளோ பெரிய பணக்காரன். கடைசியில் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சாவு ஆன உடனே அவர் பாடியை கொண்டு எப்படி அடக்கம் பண்ண தெரியுமா? பாசிசம் மறுபடி அடக்கப்பட சொல்லிட்டார். பாசிசம் ஆகாயத்தை கட்டி தூக்கிடணும், கழுகு பறவையில் சாப்பிடணும், அந்த சரீரத்தோட வேஸ்ட்டாக வாழக்கூடாதுன்னு நினச்சி மனுஷன் வாழ்ந்தா. இதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்கிறோமா? நான் வாழ்க்கை எத்தனை கனவு, எத்தனை விதமான காட்சிகள் பார்க்க பார்த்தீங்களா? அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையா, மற்ற மக்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையா? இந்த ஃபாதர்ஸை பாருங்களேன், எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. சிஸ்டர்ஸை பாருங்களேன், எல்லா சுகதுக்களையும் இழந்துட்டாங்க. இழந்து மக்கள் தான் வாழ்வு, மக்கள் வாழ தான் தன் வாழ்வு நினச்சி ஒப்பு கொடுத்து வாழ்கிறாங்கல்ல. அப்படி வாழலாமா? பாட்டியம்மா வாங்க, கேக்கு உங்களுக்கு தான் விட்டுரும், வாங்க. ஹல்லேலூயா, வாங்க 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 ஐயா வாங்க. அருளாத நாமபதில் ஒருவரமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாத நாமபதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். வாழ்வில் எவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்கிறாரோ
தன்னுடைய வேர்களை மறக்காத மரங்கள் எவ்வளவு காத்தடித்தாலும் கீழே விழாது. எந்த ஒரு மரம் தன்னுடைய வேர்கள் போய்விட்டதோ, தனக்கு ஒரு உயரம் கிடைக்கிற பொழுது நான் தான் அப்படி தனக்கு ஆடிச்சுதான் காத்தடித்த இயல்பான ஒரு வாழ்வியல் தத்துவம். பல ஆண்டுகளாக அறிவேன். அந்த 15 ஆண்டுகள் அவருடைய ஆசீர்வாதத்தினால் உடல் பயணிப்பதற்கான நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இறை வார்த்தை பைபிள் உங்க கையில இருக்கு அப்படின்னா உங்களை எதுவும் அசைக்க முடியாது. எதுவும் நான் ஒரு காரியத்தை நான் அடிக்கடி எல்லா இடங்களிலும் சொல்லுவேன். நான் இந்த இடத்தில் சொல்லுகிறேன். நிறைய இடத்துல சொல்லுவேன். ஒரு முறை நான் அவர்களை சந்திப்பதற்காக போயிருந்தேன். மேல இருந்தாங்க, கீழே வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு அவசரம் ஆயிடுச்சு. நான் அதெல்லாம் எங்க பார்த்து போயிருந்தேன் அப்படின்னு மேல போனால் முழங்கால் படியிட்டு பைபிளை வாசித்துக் கொண்டிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். முழங்கால் படியிட்டு பைபிளை வாசித்துக் கொண்டிருந்தாங்க. இது நான் கண்ட காட்சி. நான் போய் ஐயா அப்படின்னேன், இறை வார்த்தை ஐயா அப்படின்னேன். அந்த இறை வார்த்தையை எப்படி வேணாலும் உட்கார்ந்து வாசிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அதற்குரிய அந்த மதிப்பு அதுதான் அதை உயர்த்தியது. எனவே செல்லுவிடமெல்லாம் இதை சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய பைபிளை அவர்கள் பலமுறை முழுவதும் வாசித்திருக்கிறார்கள். நிறைய தடவை அவங்க 70 முறைக்கு வாசித்துக் கொண்டே இருக்கிறது. காரில் ஏறணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போன எடுத்து வாட்ஸ்அப் பார்ப்போம்னா யாருக்காவது போன் போடுவோம். அவரோட இன்னைக்கு காரில் ஏறணும்னு பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது வாட்ஸ்அப் போயிட்டு இதெல்லாம் நமக்கு இது வயசில் இருக்கிற காரியங்கள். இறை பணியாளர்கள் நாம் இப்படி தொழிலில் உயர்ந்தவர்கள், வியாபார ரீதியாக இருக்கிறவர்கள், உலக ரீதியாக ஓடுகிறவர்களும் இறைவனை பிடித்துக் கொண்டு ஓடினால் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்பது இந்த நாளின் மகிழ்ச்சி. எனவே பாடம் பாடப்படுகிறது. இதுதான் வளர்ந்த நிலை என்று கேட்கிற பாக்கியத்தை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். கடவுளுக்கு நாம் சந்தோஷத்தை தெரிவிப்போம். பாடம் பாடங்கள் அழைத்தவர் கரமதை அவர் கையிலாதிருப்பார். கண்ணுனை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடார். ஆண்டுகளோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிவார். ஆண்டுகளோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்போ எண்ணிப்போ
நல்ல தகப்பனே, இந்த பகல் வேலைக்கா நன்றி ராஜா. திரளான ஜனங்களை கண்டு ஒரு மனதுருப்பா. இந்த மக்களை பாருங்கப்பா, எத்தனை கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம் சாமி. விடுதலையோடு செல்ல கிருபை தாங்க. பண்டிகை நாட்கள் ஆசிரிக்கப்பட்ட நாட்களாக இருக்க கிருபை தாங்க. ஃபாதரை பலப்படுத்துங்க, திருச்சபையை ஆசிரிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தீங்கிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.